ஆர்கே ட்ரம்ப் ஏரா தொடங்கிவிட்டது அமெரிக்காவில் மீண்டும் அலுவல் பூர்வமாக. இந்த முதல் ஆட்சி காலத்திலேருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கும், அதற்கான அறிகுறிகளை நம்ம ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஏனென்றால் முதல் முறையாக இவர் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்த உடனே இந்த இமிகிரேஷன்ல நான் ரொம்ப டஃபா இருப்பேன், நான் இப்போ அந்த அவர்களை எல்லாம் அங்கிருந்து நீக்க போறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அப்போ அதற்கு ஏதுவாக இன்னும் சில நிமிடங்களில் அவர் அமெரிக்காவில் இருக்கின்ற இல்லீகல் மைக்ரன்ஸ் கூறுவார்களே, யாருமே நோபடி இன் தி வேர்ல்ட் இஸ் இல்லீகல், இர்ரெகுலர் என்று நான் அழைப்பேன். அதுதான் ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய அறிவுரை. அப்படி இருக்கிற நபர்களை உடனடியாக நான் அப்புறப்படுத்துவேன். அவர் ஒருபடி மேல போய் இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படிங்கிறார். ஏலியன்ஸ் நம்ம வேற்று கிரகவாசிகளை தான் சொல்லுவோம். வேற ஏதோ கிரகத்துல இருந்து வந்த மாதிரி அவர் பேசுவார். ஆனால் அதுதான் அவருடைய முதல் ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேரை இப்போ உடனடியாக வீட்டுக்கு அனுப்பாவிட்டால், வீட்டுக்குன்னா அவருடைய நாடுகளுக்கு அனுப்பாவிட்டால் அதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு வரும் என்று அவருக்கு தெரியும். அது நிச்சயமா அந்த பட்டியல்ல இந்தியர்களும் அடங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பொதுவா நம்ம தென்னிந்தியால இருந்து போற மாணவிகள்லாம் நம்ம லீகல் ரூட்ஸ்ல தான் போறாங்க. இந்த டாங்கி ரூட் என்று சொல்லக்கூடிய பகுதியில ஹரியானா, பஞ்சாப் மாதிரியான, குஜராத் மாதிரியான பகுதிகளில இருந்து போற இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா? இந்தியா இதை எப்படி பார்க்கும், அணுகும்? நிச்சயமாக அது இந்தியாவுக்கு ஒரு மெசேஜாக அமையும் என்று நான் கருதுகிறேன். என்றால் அது ஏதோ பி இன் த போனட் மாதிரி இப்போ ட்ரம்ப் இந்தியாவை பொறுத்தவரை அவர் பிஹேவ் பண்ணி கொண்டு வருகிறார். ஆனா இந்தியா இஸ் ரியாலிட்டிங்க. இது நரேந்திர மோடி பிரதமராக இருந்தாலும் சரி, ட்ரம்ப் அங்க இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்தியா இஸ் ரியாலிட்டி. நம்மள இக்னோர் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் கூட அவருக்கு ஏதோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இந்தியா தரப்புல இருந்து வந்திருக்கு. என்ன காரணம்? ஒரு யோகா என்னன்னா, செப்டம்பர்ல மோடி போனாரு, அவர் தன்னை பார்க்கணும்னு எதிர்பார்த்தாரு, பார்க்காதது வருத்தம் அப்படின்னு எல்லாம் யூகிக்கப்படுது. அது காரணமா இருக்கலாமா? இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்றால் இவருக்கு அந்த டிப்ளமேட்டிக் நைசிட்டிஸ் எல்லாம் அறியாத தெரியாத ஒரு மனிதனா இருக்கார். இல்லை என்றால் அது இல்லை என்று பாவிக்கின்ற ஒரு மனிதனா இருக்கார். என்றால் he has got away with blue murder in the US. சோ அதனால தான் நான் நினைக்கிறேன், அது எப்படி மோடி என்ன பார்க்காம வரலாம், நான் அனௌன்ஸ் வர பண்ணிட்டேன் மோடி பாப்பார் என்று, அதன் பிறகு அவர் எப்படி பார்க்காம போகலாம் என்று இருக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.